ஹாய் ஹலோ வணக்கம். விநாயகர் சதுர்த்தியோட செலிப்ரேஷன் இந்த வாரத்தோட முடியுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு விநாயகரை வந்து தண்ணியில் கடைக்கிறது வந்து வழக்கம். ஸோ இந்த விசேஷமான நாளில் ஃபேமஸான ஒரு டெம்பிளை பற்றியான ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு தம்பதியினருக்கு 2 ஆண் குழந்தை இருக்காங்க. இவங்க 4 பேரும் பூனாக்குள்ள நியர்பைல ஒரு கிராமத்தில் இருக்காங்க. இவங்க வந்து சிட்டியில் வந்து ஒரு ஸ்வீட் வியாபாரத்தை தொடங்குறாங்க. நாளடைவுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வியாபாரம் பல மடங்கு பெருகுது. ஸோ, அவங்களுக்கு நல்ல வருமானமும் வருது. இந்த மாதிரி டைம்ல வந்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுது. பிளேக் அப்படின்ற தொற்று நோயால 2 மகன்களும் இறந்து போறதுனால, அவங்க 2 பேருமே ரொம்பவே வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு சைடு வியாபாரம் நல்லாவே ஓடிட்டுருக்கு. பட் ஆனா 2 பையன்களும் இறந்துட்டாங்க அப்படின்ற சோகம் வந்து அவங்கள சுத்தி வந்து ரொம்பவே வந்துட்டு காயப்படுத்துது. அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சில நாட்கள் வந்து அவங்களுக்கு வந்து போகுது. ஒரே மாதிரியாவே போகுது. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட சொந்தத்துல இருந்து ஒரு பையன தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மருமகன் வந்து அவங்களுக்கு முறைப்படி வரும். அந்த பையன 9 வயசு பையன இவங்க தத்தெடுக்குறாங்க. அடுத்து இவங்க வளர்த்துட்டு இருக்க அதே சமயத்துல கணபதி சதுர்த்தி வந்து வருது. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதுசா நமக்கு வந்து 2 பையன்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு பையன தத்தெடுத்து வளர்க்கும் பொழுது, அவங்களுக்கு கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறையிறனால, விநாயகர் சதுர்த்திய பெரிய அளவுல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்றாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷோட ஆட்சி தான் வந்து இருந்தது. அந்த மாதிரியான டைம்கள்ல பொதுக்கூட்டங்களுக்கு பெரிய அளவுல அனுமதி வந்து யாருக்குமே குடுக்கல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திய கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கிடைக்குது. இவங்களோட வீடே பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய கோவில் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப ஹேப்பியா வந்து இவங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. தலைவர் லோக்மான்ய திலக்கும் தத்தெடுக்கப்பட்ட பையனும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் விநாயகர் சதுர்த்தி மட்டும் கொண்டாடுறதுக்கான பர்மிஷன் கிடைச்ச அந்த காலகட்டத்தில் லோக்மான்ய திலக் என்ன செஞ்சார் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்துக்கூடயே பொதுமக்களில் சுதந்திரத்துக்கான போராட்டத்துக்கான தகவல்களையுமே வந்து பரிமாறியிருக்கிறாங்க. ஸோ இதையே வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்மளோட நாடு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றுச்சு. எப்போதுமே இந்த இடத்துல வந்துட்டு விநாயகர் சதுர்த்திய வந்து பெரிய சமத்துவ விழாவா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இத வந்து டிசைட் பண்றாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இந்த இடத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி விநாயகர் சதுர்த்திய வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்ன ஃபேமஸான கோவிலோட பேர் தகுடுஷேத் கணபதி டெம்பிள். இப்ப நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரியில வர தம்பதியில கணவருடைய பேர் தகுடுஷேத். அவங்க மனைவி பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாய். அவங்க மனைவியோட பேர்ல லக்ஷ்மி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பூனால ஒரு ரோடே வந்து வச்சிருக்காங்க நேம். தத்தெடுக்கப்பட்ட பையனோட பேர் கோவிந்த் ஷேத். இப்ப நீங்க பார்த்துட்டு இருந்த வீடியோ எல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்ட் தான். ஃப்ரம் த மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, டில் வந்து நைட்டு 12 மணி வரைக்குமே பல விதமான விநாயகரோட சிலைகள் எல்லாமே மக்கள் மத்தியில ஊர்வலமா கொண்டுட்டு போவாங்க. அந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா டான்ஸு, பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல கொண்டாட்டமா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே வந்து புரியும்.